வணக்கம் உறவுகளே, அருமையான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். உண்மையில் இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா சம்மர் இந்த வருஷம் ஹை டெம்பரேச்சர் பயங்கர சூடாக இருக்குது. இந்த நாட்களில் எல்லோரையும் பார்த்தீங்கன்னா பீச்சு அங்கங்கே பீச்சில் தேடி தான் கூட போவாங்களேண்டா சூடு கூட இருக்கிறதால. அப்படி தான் நாங்களும் இப்போ 2-3 வீக்ஸாக பிளான் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு போய்க்கலாம் போயிட்டுது. இப்போ இன்றைக்கு வரலாம்னு சொல்லி கொஞ்சம் தூரம் தான் வீட்டில் இருந்து வந்திருக்கோம். லைவ் செய்யலான்னு பார்த்தேன். இந்த இடத்துல நிறைய பீப்புள் ஜூஸ் பண்ணுறதால லைவ் செய்யலாமல் இருக்குது. லைவுக்கு நெட் சப்போர்ட் பண்ணதில்லை. ஸோ அதோட ஒரு வீடியோ நார்மலாக செஞ்சு சப்மிட் பண்ணலான்னு பார்த்தேன். போஸ்ட் மவுத்தில் இருக்கிற பீச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி ஃபேமஸான பீச்சுகள். எல்லா டூரிஸ்டும் முக்கியமாக எல்லோரும் வர பீச்சஸ்கள் போஸ்ட் மவுத்தில் இருக்க பீச்சஸ் தான் இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல போஸ்ட் மவுத்தில் நான் உங்களுக்கு பீச்சை காட்டுறதுக்கு முன்னுக்கு ஒரு லேக் மாதிரி ஒன்றை செஞ்சு அந்த இடத்துல பாருங்கள், அதில் சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரியங்கள் செஞ்சுருக்காங்க. உண்மையில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நிறைய பேர்ட்ஸ், அது இல்லாமல் அந்த ஸ்வாங்னு சொல்லுவாங்கள்ல, அதில் உள்ளுக்குள்ளே சவாரி போகக்கூடிய மாதிரி இருக்குது. இது சான்ஸ் கிடைக்குமா இருந்தால் நான் உள்ளுக்குள்ளே போகிற வீடியோ அப்லோட் பண்ணி விட்றேன். பாருங்கள், வெரி நைஸ். நான் இதில் போஸ்ட் கோட் எல்லாம் சரியாக போட்டு விட்றேன். எங்கே கார் பார்க் பண்ணலாம் எல்லாமே இந்த வீடியோவுக்கு கீழே நான் இது பண்ணி விட்றேன். அதுக்கு முதல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது ஒரு சின்ன டேம், ஒரு குளத்திர ஷேப்பில் அந்த பீச் தண்ணி எடுத்து இதில் இது பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ் பிளேஸ். நிறைய பீப்புள் இப்போ தான் வந்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு எனி டைம் ஆஃப்டர்நூன் எனி டைம் வருவாங்க போவாங்க. போஸ்ட் மவுத் சவுத் சீன்னு சொல்கிற ஒரு பிளேஸ் தான் இது. ஓகே, நாங்கள் புக் பண்ணி தான் வாங்கணும் போல இருக்குது. நான் புக் பண்ணுற இது உங்களுக்கு எஸ் அங்கே இருக்குது டிக்கெட்டிங் ஆஃபீஸ் உங்களுக்கு. ஸோ அதில் போய் நாங்கள் ஹவர்ஸ் கணக்கில் புக் பண்ணி வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் 5 people, 150 off. இங்கே இருக்குது 9 per boat. போட்டுக்கு 9 pounds. 9 pounds எடுக்கிறாங்க. இப்படி தான் இருக்கிற சார்ஜஸ். அதில் நாங்கள் சார்ஜ் பண்ணி வாங்கிக்கொள்ளலாம். சொல்லியிருக்காங்க என்ன சொன்னால் 9 pounds per boat, 20 minutes, maximum 5 people, 150 off, voucher to use in the cafe. Please pay at cafe window. இங்கே தான் பே பண்ணிட்டு எடுக்கணும். ஸோ நாங்கள் 3 பேர் தான் வந்திருக்கோம் ஃபேமிலியாக. இது ஓகே ஃபைன். ஸோ வெரி நைஸ் பிளேஸ். நான் காட்டுறேன் உங்களுக்கு, பீச் ஐட்டம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த இடத்துல தான் நாங்கள் புக் பண்ணி இதை வாங்கணும். இதுக்கு நான் எனக்கு ஒரு சிங்கிள் இன்ஜின் உள்ளுக்க இருக்க சான்ஸ் இருக்குது. தெரியலை, உள்ளுக்க போனால் தான் தெரியும். உண்மையில் இந்த நாட்களில் இப்படியான ஒரு இடத்துக்கு வாரது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உடம்புக்கும் கூல், எல்லாத்துக்கும் கூலாக இருக்கும். உங்களுக்கும் சான்ஸ் கிடைக்கல, எதுவும் பக்கங்களாக இருந்தால் போகலாம். பாருங்கள், ஆல்ரெடி இந்த மாதிரி பிளேஸுக்கு நாங்கள் போயிருக்கிறோம். இப்போ அந்த டைமில் நான் வீடியோ செய்யலை. பட் இது வீடியோ செய்யக்கூடிய மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அதான் நான் வீடியோ செய்யலாம்னு சொல்லி கேட்கணும். பாருங்கள், வரைக்கில் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கும்னு சொல்லி. வடிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஸ்பீடாலாம் இல்லை. இது ஒரு மெனுவலை தான் மேக் பண்ணியிருக்காங்க. இது இப்படி தான் வரும் வந்துன்னு சொன்னால் இந்த இப்படித்தான் இது வரும். இது மேனுவல் தான், போட் இன்ஜின் இல்லை. This is not an engine, yeah? Only manual, yeah? Sorry? This is not is this have an engine? The engine boat, this one. It's a running Indian engine. Polish? Yeah. What do you... No, I'm saying, this is an engine or manual? Which bit? This is the one, this one. This one? Yeah. Is the boat Indian or Polish? Oh, okay. Is that, no, I don't understand the question. Oh, I thought this somewhere they make it manual, like a go this manual. It's just an engine. Oh, yeah. Yeah, no. The Brighton, Right. they have the So manual you're one. asking if the boat was Polish? I will come and do that one. Okay, Yeah, right. yeah, I will. My family is over there. I will come with them. Okay. Yeah.
சவுத் சி போஸ்ட்மோர்ட்ல சவுத் சீல ஒரு வியூ வந்து அந்த பீச் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரியே கிளியராக இருக்கும். பட் இப்போ 9 மணி ஆகுது, இருந்தாலும் இன்னும் சன் செட் ஆகலை பாருங்க. 9 மணி மேலே இருக்குன்னு சொல்லி அவ்வளோ வியூ நல்லா இருக்குது. 2 அப்டேட் நான் ஆல்ரெடி செய்துட்டேன், இது 3வது. டைம் 9 மணியாக இருக்கிறாங்க. ஓகே, ஒரு ஷோர்ட் வியூ வந்து செய்வோம்னு சொல்லி எடுக்கலாம். பாருங்க, நான் சொன்னேன் ஆல்ரெடி கடலுக்குள்ளே போயிருந்து இதுதான் அந்த இவ்வளவு உள்ளுக்குள்ளே செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்கு உள்ள வரும் அந்தளவுக்கு செஞ்சுருக்காங்க. இதுக்குள்ள நிறைய கேம்ஸ் இருக்குது, சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற கேம்ஸுகள், பப் மாதிரி நிறைய சோப்பெல்லாம் கொடுத்துருக்கு.